உங்கள் வாழ்க்கையில் திருமணம், தொழில், பணம், சுகர் நோய், எதிர்காலம் பற்றி குழப்பமா? 1000 ஆண்டுகள் பழமையான சுகர்நாடி ஜோதிடம் மூலம் உங்கள் பெயர், பிறந்த விவரம் வைத்து துல்லியமான தீர்வுகள் பெறுங்கள். இன்று அஸ்ட்ரோஎஸ் எல் சிஸ்டம் தொடர்பு கொள்ளுங்கள். சுகர் நாடி ஜோதிடம் உங்கள் வாழ்க்கைக்கு சரியான வழிகாட்டி. இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் நட்சத்திரங்களால் எழுதப்படுகிறது. வணக்கம். இந்த சுகர் நாடி அதோடைய விதிமுறைகளை எப்படி தெரிந்து கொள்வது அப்படி என்றால், முதலில் நாம் பிருகுநந்தியை கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சுகர் நாடியுடைய கிரக பார்வையும் பிருகுநந்தி பார்வைப்படி 8 இடங்களை கரெக்டாக பார்க்கும். மற்றபடி பாராசரர் உள்ள விதிமுறைகள் பார்வை இங்கே கிடையாது. ஆகையால் சுகர் நாடியின் பார்வை பிருகுநந்தியின் பார்வையாக ஒத்திருக்கும் கிரக பார்வை. அதை முதலில் நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இது விதிமுறைகளை ரொம்ப சிம்பிள். ஒரு 4 விதிமுறைகள் தான் இருக்கும் இதில். நீங்கள் முதலில் பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகம் நின்ற நட்சத்திர அதிபதி, இதை மனசில் வச்சுக்கணும். ஒரு கிரகம் நின்ற நட்சத்திர அதிபதி 3, 6, 8 இந்த இடங்களின் ஆதிபத்தியத்தை வாங்கினால் மிக கொடுமையான விஷயங்கள் நடக்கும். காரியங்கள் தடைபடும். காரியங்கள் நடந்து பின்னால் மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாக்கும். இந்த விதிமுறை மனசில் எப்பொழுது இருக்க வேண்டும். மற்றபடி 1, 5, 9, 3, 7, 11 இது அந்த அளவுக்கு பாதிப்பை தராது. இந்த விதிமுறைகளை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, கிரகத்துடைய உச்ச நீசத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். மேலும் கிரகத்துடைய பகை, நட்பு, இந்த மாதிரி ஒரு விதிமுறைகளையும் நாம் இதில் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து ஆதிபத்தியம். ரொம்ப லக்கணத்தின் அடிப்படையிலும் நாம் எந்த பாவத்தை பார்க்க போகின்றோமோ அந்த பாவத்திற்கு ஆதிபத்தியம். இப்போ 7வது இடத்தை பார்ப்போம் திருமணம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த 7க்கு 2ஆம் இடம் மனைவியின் வருவாய், மனைவிக்குள்ள சேமிப்பு, பணம் சேமிப்பு, நண்பர்கள், எதிர்பார்ட்டிகள், நமக்கு எதிரே உள்ள பார்ட்டிகளுடைய வருமானம், சேமிப்பு, அவருடைய வாக்கு, அவருடைய குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம். இதுதான் நம்ம பாரம்பரியத்தில் ஏற்கனவே பாவம் அப்படின்னு சொல்லியிருப்பார்கள். அதுதான் சுகர் நாடியில் அது முதலில் வந்தது தான். அதை அடுத்தடுத்து வரக்கூடிய சோதிட விதிமுறைகளில் பாவம் என்று சேர்த்து விட்டார்கள். இந்த விதிமுறைகளையும் நீங்கள் மனசில் வச்சுருங்க. அடுத்தால இவ்வளவுதான் விதிமுறைகள். வேறு ஒன்றும் நீங்கள் இதில் நிறையா இதெல்லாம் அம்சம் வேணாம். அதிகமாக அதாவது பாதிக்கக்கூடிய பாவங்கள், பாதகாதிபதி, மரகாதிபதி, இதெல்லாம் நீங்கள் போய் அங்கே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு ஆதிபத்தியம் கொடுமையான ஆதிபத்தியமாக ஒரு 3, 6, 8 எடுத்துக்கொண்டு அது இருக்கும் இடங்களை பொறுத்து அதோடைய ஆதிபத்திய வேலையை செய்யும். 3ஆம் படம் நமக்கு தேவையில்லாத சில விஷயங்களை நமக்கு தந்தால் கூட அதன் மூலமாக மக்கள் தொடர்பு, கம்யூனிகேஷன், அது மாதிரி டாக்குமெண்ட்டு, நாம் பிறரிடம் சில விஷயங்களை சொல்லுதல், நம் தகவல்களை பிறருக்கு சொல்லுதல், இதுவும் நடந்துவிடும். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த பாவங்கள் ஒரு நல்ல விஷயத்தையும் செய்யும், நமக்கு ஒரு கெடு பலனையும் செய்யும் பாவங்கள். அதே மாதிரி 9 கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா
முழுக்க முழுக்க தீமையும் முழுக்க முழுக்க நன்மையும் செய்யாது. அது ஒரு வகையில் நமக்கு தரக்கூடிய பாவங்களில் எங்கே அமைந்திருக்கோ தீமையும், அது எங்கே நல்ல விஷயங்கள் தரக்கூடிய சூழ்நிலையில் அமைந்திருக்கோ அப்பொழுது நல்ல விஷயமும் அந்த கிரகம் தரும். ஆகையால் ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் பகை என்பது முழு பகையாகவும் எடுக்காமல் அதை மாற்றி சூழ்நிலைக்கு ஏற்ப அதை அமைத்து கொள்ள வேண்டும். அப்போ எதுவுமே நல்லதும் தரும் கெட்டதும் தரும். இதை வைத்து நாம் பார்த்து கொள்ளலாம். சரி, இதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு கட்டத்தை போட்டு அந்த கட்டத்திற்கு எப்படி ஒரு திருமணம் பிரச்சனை ஆச்சு அப்படின்னு முதல்ல ஆரம்பிப்போம். இந்த கட்டத்தை பாருங்கள். இந்த கட்டத்தில் பாருங்க, யார் என்றால் செவ்வாய். இந்த செவ்வாய் எந்த நட்சத்திர அதிப்பு, எந்த நட்சத்திர காலை வாங்கியிருக்கு என்று பார்க்க வேண்டும். இந்த செவ்வாய் பூரம் 2 இருக்கின்றார். பூரம்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், அதுக்கு அதிபதியான கிரகம் சுக்கிரன் அங்கே நீசப்பட்டு நிற்கின்றார். சுக்கிரன் நீசப்பட்டு நிற்கின்றார். அப்போ லக்னாதிபதி செவ்வாய் நீசமான ஒரு சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருப்பது மிக ஒரு ஒரு வகையான பாதிப்பை லக்கணத்திற்கு அது கொடுக்கும். மேலும் லக்கணம் ரொம்பவும் தாழ்ந்த நிலையில் ஆகிவிட்டது. அடுத்து 7ஆம் இடம், திருமணத்திற்கு இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது 7ஐ எடுத்துக்கொள்ள வேண்டும். 7க்கு உள்ள சுக்கிரன் எந்த நட்சத்திர காலில் நிற்கிறான்னு பார்க்க வேண்டும். எந்த நட்சத்திரம் வாங்கியிருக்கிறார். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் வாங்கியிருக்கிறார். 3ஆம் பாதம், அது சூரியனுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திர அதிபதி துலாத்தில் போய் நீசமாகிவிட்டார். அப்போ 7 அவுட் ஆகிவிட்டது. இவ்வளோதான் நீங்கள் பார்க்க வேண்டும். இனி சொல்லிவிடலாம், இந்த ஜாதகத்திற்கு திருமணம் அவ்வளவு சரிப்பட்டு வராது. திருமணம் முடிந்தால் கூட பிரிவினைகளும் சண்டை சச்சரவுகளும் வரும். திருமணம் தாமதமாகவே காலம் கடந்து போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தன்னுடைய கௌரவமும் சில இடங்களில் திருமணத்தை கொண்டும் அது பாதிக்கப்படும். இது சுகர்நாடியின் ஒரு அடிப்படை விதிமுறை பாடங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் ஒவ்வொரு பாவங்களுக்கும் நம்ம எடுத்து பார்க்க வேண்டும். அப்படி ஒவ்வொரு பாவங்களுக்கும் எடுத்து பார்க்கும்போது நமக்கு அது கட்டாயமாக அந்த விஷயங்கள் எல்லாம் ஈஸியாக புரிந்துவிடும். இதுக்கு மேல் நம்ம எந்த கணக்கு எடுக்கலை. இப்போது அப்படியே பார்வைக்கு கொண்டு வாங்க. அப்படியே பார்வைக்கு கொண்டு வரும்போது நீசப்பட்ட சூரியனுக்கு 11இல் செவ்வாய் இருப்பதும், அதே நேரத்தில் அந்த செவ்வாய் பார்க்கும்போது 3ஆம் இடமாக சூரியனை பார்ப்பதும், சுக்கிரனுக்கு 2இல் சூரியன் இருப்பதும், சுக்கிரன் நீசப்பட்டிருக்கிறார், அதுக்கு 2இல் சூரியன் இருப்பதும் தன்னுடைய சூழ்நிலையில் அது மிகவும் மோசமான ஒரு அமைப்பை நமக்கு தருகின்றது. மேலும் 1-9 சொல்லக்கூடிய 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை, லக்னத்துக்கு 10ஆம் இடத்தையும் நீசப்பட்ட சுக்கிரன் பார்க்கிறார். அப்போ இந்த ஜாதகருக்கு தொழில் சம்பந்தப்பட்ட வகையிலையுமே கொஞ்சம் பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. இதன் மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து அடுத்தடுத்து ஒரு பாடங்களில் நல்ல முறையில் பார்ப்போம். சரி, வணக்கம். இது போன்ற சுகர் நாடி வீடியோ ஆடியோ 30 எண்ணிக்கை இருக்கின்றது. தேவைப்பட்டவர்கள் என் செல்லுக்கு கான்டாக்ட் பண்ணவும். ரொம்பவும் குறைந்த காணிக்கை. நன்றி.